அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி வீடியோவில் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க செய்ய போகிறேன். டெய்லிக்கும் இட்லி தோசை செஞ்சு சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி மாற்றமாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள். அவ்வளோ ஃபுல்ஃபில்லான டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு பேனை வந்து ஸ்டவ்வில் வச்சுட்டேன். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இருக்குங்க. நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் நல்லா கடுகுத்த பருப்பு அதோடு சேர்த்துக்கிறேன். இப்போ அதோடைய ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கடலைப்பயிர் சேர்த்துக்கலாங்க. இது ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம நல்லா பொரிய விட்டுடலாம். டெய்லிக்கு ஒரே மாதிரி இட்லி தோசை நம்ம வந்து சப்பாத்தி பூரி இதேமாரி செஞ்சு சாப்பிடாத ஒரு நாளைக்கு நீங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி பாருங்கள். அதோடைய ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை கொஞ்சமாக நான் வந்து போட்டுட்டு 1 கப்பு ஃபுல்லாக நெய்ஸ் அரிஞ்ச வெங்காயமும் ஒரு 2 பச்சை மிளகாய் நறுக்கி சேர்த்துக்கலாம். அதோட சேர்த்துட்டு இப்போ ஓரளவுக்கு அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா அந்த கடலைப்பயிரோடு சேர்த்து நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் போட்டு செய்கிறதுனால உங்களுக்கு வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அதோடைய ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவிய தேங்காய் சேர்த்து நம்ம வந்து வதக்கி விட்டுடலாம். ஏன்னா தேங்காய் சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு டேஸ்ட் வந்து இன்னும் கூடுதலாக இருக்கும். இல்லாட்டி நம்ம ஒரு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்கிறோம் அப்படின்னால நீங்கள் நைட் வச்சு சாப்பிட்டா கூட இந்த மாவு வந்து உங்களுக்கு வீணாகாதுங்க. நம்ம வதக்கிட்டோன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு வீணான மாதிரி இருக்காது. அது அப்படியே இருக்கட்டும். இப்போ வந்து இட்லி மாவு 1 கப் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேங்க. கொஞ்சம் புளிச்ச மாவாக நீங்கள் வந்து பார்த்து எடுத்துக்கோங்க. நம்ம வதக்கி வச்சுருந்து இந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாத்தையும் எடுத்து அதோடு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். ஏன்னா மாவில் வந்து நம்ம வந்து உப்பு போட்டிருப்போம். நீங்கள் உப்பு போடலை அப்படின்னா கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கலாம். நான் அந்த வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய்க்கு தகுந்த மாதிரி கொஞ்சமாக நான் வந்து உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு நீங்கள் வந்து வச்சுருங்க. சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. நீங்கள் ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/4 மணி நேரத்துலேயே நம்ம இட்லி மாவு இருந்தாலே போதும், ரெடி பண்ணிடலாங்க. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனில் சட்னி ரெடி பண்ணலாமா? அதே பேனில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 கப்பு ஃபுல்லாக வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 6 வெங்காயம் இருக்கும். நம்ம இந்த சட்னி செய்யும்போது எப்பயுமே நீங்கள் வந்து தக்காளியை விட வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து செய்யும்போது உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதோடய ஒரு 2 பச்சை மிளகாய் 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து ஓரளவுக்கு வதக்கிட்டு ஒரு 2 தக்காளி பழமான தக்காளியை நறுக்கி சேர்த்துட்டு ஒரு மல்லி கருவேப்பிலையை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கினா தான் நமக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி சட்னி வந்து உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி தக்காளி சட்னியில் நிறைய வெரைட்டியில் நான் வந்து செஞ்சு போட்டிருக்கேங்க நம்ம சேனலில். இது அப்படியே நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் நான் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்து தண்ணியெல்லாம் எதுவும் காட்டாது நீங்கள் வந்து ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இந்த குழி பணியாரத்துக்கும் இந்த சட்னிக்கும் சொல்லவே தேவையில்ல. காம்பினேஷன் அவ்வளோ அருமையாக இருக்கும். கடுகுத்த பருப்பு கருவேப்பிலை மட்டும் போட்டு தாளித்து சேர்த்துட்டேங்க, அவ்வளோதான். இப்போ ஒரு குழி பணியார பேனை ஸ்டவ்வில் வச்சுட்டு நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெயோ இல்லாட்டி நெய்யோ நீங்கள் வந்து சேர்த்துக்க வேண்டியதான். நான் வந்து எண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். இப்போ ரெடி பண்ணி வச்சுருந்த மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஒரு குழியிலையும் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே திருப்பி போட்டு நம்ம வந்து எடுக்க வேண்டியது தான். கண்டிப்பாக இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோதான். இதே மாதிரியே எல்லாத்தையும் நீங்கள் வந்து திருப்பி போட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். கருக விட்டுறக்கூடாது. அவ்வளோதாங்க. நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இதே மாதிரி செகண்ட் பேட்சும் ஒரு 2-3 பேட்ச் வந்துச்சு. நான் அதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்து இன்றைக்கி ஒரு ஃபுல்ஃபில்லான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி நாங்கள் எங்கள் வீட்டில் சாப்பிட போகிறோம். கண்டிப்பாக நீங்கள் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபிக்கு நீங்கள் வந்து வெங்காயம் வந்து கூடுதலாகவே கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கன்னா நமக்கு வந்து இன்னும் டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. அவ்வளோதான். செகண்ட் பேட்ச் நான் அதே மாதிரியே எடுத்துட்டேங்க. இப்போ இந்த சட்னிக்கும் இந்த குழி பணியாரத்துக்கும் நம்ம எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்க்கலாமா? கையில் எடுக்கும்போதே அவ்வளோ தூரம் சூப்பராக முறுமுறுன்னு இருந்துச்சு தெரியுமா? இந்த சட்னியோடு நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து நான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ, பை.